லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ் கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அந்த பட்டினத்தாருக்குள்ள எவ்வளவோ ரகசியம் இருக்கு. ஒருத்தரை பற்றி நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கும் முன்னாடி போயிட்டு முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார். ஏன்னா இப்போ கர்ணன் எடுத்தாலும் கர்ணனுக்குன்னு சிவபெருமான் என்ன சொல்ல இருக்கிறதுனா கொஞ்ச நேரம் இருந்துட்டு வர வேண்டியதுன்றார். நான் இருக்கேன், இங்கே வந்து மனிதனாக வாழ்கிறேன், சரியா? ஆனால் எனக்கு வந்து அப்போ என்னன்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். ராஜா பேச்சை மீற முடியுமா? தலைவர் நம்ம இப்படியே தக் லைஃபாகவே போவோம். தலைவர் கதவை மாற்றிட்டார். அடுத்த உலா வருது, வரும்போது பார்த்தா தங்க கதவு இருக்குது. கதவை தங்கத்தில் செஞ்சுருக்காரு. அப்போ திருப்பியும் ஆளை விட்டு அனுப்புகிற ராஜா பந்தல் நம்ம வந்து அந்த சாமினா பந்தல் வந்து வைரத்துலேயே போட்டிருக்காராம். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான், ஓகே வெள்ளி கதவு இருக்க சொன்னால் தங்க கதவு போட்டிருக்காரு, முத்து பந்தல் எடுக்க சொன்னால் வைர பந்தல் போட்டிருக்காரு. இவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு போயிட்டு இவ்வளவு ஞானமாக என் பையன் அப்போ அறிவாளி, இவன் ஒருத்தன் தான் சம்பாதிச்சிருக்கான், இவன் தான் உண்மையில வணிகன்ற சந்தோஷத்தில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போகிறார், என் பையன் வந்து முட்டாள் கிடையாது, அவன் தான் அறிவாளின்னு சொல்ல போகிறாரு. ஆமாங்க, நம்ம பையன் தான் அறிவாளி, பாருங்கள் உங்ககிட்ட ஏதோ ஓலை கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு பெட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இது என்ன பெட்டி? அப்போ இதில் ஒன்று என்ன இருக்குன்னு ஆசையில், அந்த ஆசையில் பார்க்க போகிற உள்ளே இன்னும் ஒன்றும் என்ன செல்வம் இருக்குன்னு பார்த்தா யாரை கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இவர் போயிட்ட பிறக்கும் பட்டினத்தார் ஒய்ஃபும் சரி கணக்கு பிள்ளை குடும்பமும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வரவங்களுக்கு அந்த கஞ்சி தருது, ஏழைங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணாங்க. ஆனால் நம்மளது நிறைய பேர் வந்து அவர் இறந்துட்டாங்க, குடும்பமே வறுமையில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு இனிமையான இந்நேரத்து வணக்கங்கள். இன்று நம்மோடு டாக்டர் டிவைன் தினேஷ் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட பட்டினத்தார் தொடர்பில் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். ஏற்கனவே நம்ம நிறைய பேருக்கு இந்த வாசகங்கள் அல்லது இந்த செய்யுள் அல்லது இந்த வரிகள் தெரிந்திருக்கலாம். காதற்ற ஊசியும் வாராது கான் கடைவலிக்கே அப்படின்னு சொல்லி நம்மளுடைய வாழ்க்கையில எதையுமே எடுத்துட்டு போக முடியாது. ஆனா அந்த பட்டினத்தாருக்குள்ள எவ்வளவோ ரகசியம் இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம், அறிஞ்சிக்க போறோம். கேட்கலாம் சார் கிட்ட. சார் வணக்கம். வணக்கம் மேம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நிச்சயமா ரொம்பவே சூப்பராக இருக்கேன். நிறைய விஷயங்கள் இதுக்கு முன்னதாக கூட நிறைய பேசியிருக்கோம். இன்னைக்கு வந்து நம்ம பட்டினத்தாரை பற்றி முதலாக நிறைய சித்தர்கள் பற்றி கூட நானும் பேசியிருக்கேன். ஆனால் இன்னைக்கு பட்டினத்தாரை பற்றி கண்டிப்பாக நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் ஏற்கனவே. இந்த பட்டினத்தார் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே பொதுவாக நான் பார்க்குறப்போ வந்து நிலையாமை, அதாவது எதுவுமே நிலை இல்லாத அப்படிங்கிறத நம்ம நிறைய பாடல்களாக பார்த்துருக்கோம். அதே போல் வந்து பெண்களை வந்துட்டு ரொம்ப இது வேண்டவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய அவருடைய பாடல்களில் இருக்குது. நிலையாமை எல்லா சித்தர்களும் பாடுறது தான். ஆனால் இந்த பெண்களை கொஞ்சம் தூரமாகவே வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி பட்டினத்தார்களுடைய நிறைய பாடல்கள் இருக்குது. அதுக்கான காரணம் ஏதாவது இருக்குதுங்களா? ஒருத்தரை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய அந்த பாஸ்ட் லைஃப் அதை கொஞ்சம் பார்த்துக்கலாம். நம்ம அதுக்கும் முன்னாடி போயிட்டு முன் ஜென்மத்தில் எப்படி இருந்தார். ஏன்னா இப்போ கர்ணன் எடுத்தாலும் கர்ணனுக்குன்னு ஒரு முன்ஜென்ம கதைகள் இருக்குது. அந்த மாதிரி ஒவ்வொரு ராவணனுக்கும் இருக்குது, எல்லாருக்குமே இருக்குது, பட்டினத்தாருக்கும் இருக்குது. அதை நம்ம பார்க்கல. அதெல்லாம் நம்ம வரிசையாக பார்த்துட்டு வந்தோன்னா எதுக்கு அப்படின்ட்டு தெரியும். இன்னொன்று, நம்ம ஜென்ரலாக ஒரு ரீல்ஸில் போடுறதோ ஜென்ரலாக ஒருத்தர் சொல்கிறத வச்சோ பண்ணக்கூடாது, நிறைய மேனிப்புலேட் ஆகுது. அதுக்கு முன்னாடி பட்டினத்தார் யார் அப்படின்னா நிறைய பேர் பட்டினத்தாருடைய முன்ஜென்ம கதை ஒண்ணு இருக்குன்னு சொன்னீங்களே, ஃபர்ஸ்ட் அதை சொல்லிருங்க. ரொம்ப கியூரியஸா இருக்கும் நிறைய பேர். முன்ஜென்ம கதை, முன்ஜென்மம் யாரு பட்டினத்தார்னா குபேரர் தான் பட்டினத்தார். இது வந்து நிறைய பேர், ரொம்ப சிலருக்கு தான் தெரியும். ஏன்னா நிறைய பேர் வந்து இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவே எனக்கு வந்து பட்டினத்தார் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி அவருடைய பாட்டுக்கெல்லாம் தக் லைஃப் மாதிரி இருக்கும். நான் எங்கள் வீட்லேயே அந்த பாட்டை பாடி தான் கிண்டல் பண்ணுவேன். எங்கள் அம்மா வந்து அவரே கையில் ஒன்றுமே இல்லாமல் கரும்பு வச்சுக்கிட்டு, நான் ஒரு பொங்கல் டைம்லலாம் சாமிக்கு ஒன்று துண்டு கட்டு கரும்பு வச்சுருந்தேன். எங்கள் அம்மா அழுதுட்டாங்கன்னா பட்டினத்தார் நிற்கிறேன்ட்டு. ஆனால் உண்மை என்னன்னா பட்டினத்தார் தான் குபேரரே, சரிங்களா? அதாவது என்னன்னா குபேரரோட புஷ்பக விமானத்தில் குபேரர் சிவன் பார்வதியை கூட்டிகிட்டு உலா வர்றார். அப்போ வரும்போது
காவேரி பூம்பட்டினம் பூம்புகார் அங்கே இருக்கும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஊர் ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப அழகாக இருக்கே, எனக்கு கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சிவபெருமான் என்ன சொல்கிறார், இருக்கிறதுனா கொஞ்ச நாள் இருந்துட்டு வர வேண்டியதான்றார். நான் இருக்கேன், இங்கே வந்து மனிதனாக வாழ்கிறேன் சரியா, ஆனால் எனக்கு குழந்தை நீங்கள் தான் வரணும் அப்படின்வார். சிவபெருமான்கிட்ட என்ன கேட்பாரு, நான் மனுஷன் இங்கே கொஞ்ச நாள் வாழ்கிறேன், ஆனால் நான் இப்போ நானும் ஒரு நல்ல நிலையில் இருக்கேன், தேவர்கள் நிலையில் இருக்கேன், நான் வந்து இப்போ மனுஷனாக இருக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தான் எனக்கு குழந்தையா வரணுன்ட்டு வரவாங்கிற சிவபெருமான் ஆகட்டும்னு சொல்கிறார். அப்போ தான் அவர் வந்து ஐயா வந்து குழந்தையா காவேரி பூம்பட்டினத்தில் பிறக்கிறாரு. அவர் என்ன வணிகன் தானே, வணிக குடும்பத்திலேயே அவர் பிறக்கிறாரு. ஸோ நல்ல செல்வந்தராக தான் அவர் பிறக்கிறார். ஸோ இவர் வந்து குபேரன். அதாவது இந்த நிலைக்கு வர்றதால இந்த நிலைக்கு ஏன் அவர் மாறினார்ன்றது நம்ம ஒவ்வொன்றா பார்க்குறோம். இப்போ வந்து அவர் வந்து சின்ன வயசுலேயே ரொம்ப திறமைசாலியாக வராது, வணிகர்களாக வராது. குபேரர்ன்றதை விட பட்டினத்தார் எவ்வளவு பெரிய பணக்காரர் அப்படின்னா, ஒரு வாலிப வயசு வந்தவருமா அப்பாவோட பிஸ்னஸை டேக் ஓவர் பண்ணுறாரு. அவர் வீட்டு கதவு வந்து வெள்ளியிலேயே செஞ்சுருக்குமா. கதவுனா இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்க கதவு மாரி இல்லை, அதுவே அரண்மனை கதவே வெள்ளியில் செஞ்சுருக்குமா. அப்போ ஒரு தடவை அந்த ஊர் ராஜா வரும்போது அவருக்கு அதை பார்த்து மனசு உறுத்து தான், நம்ம கதவு கூட வெள்ளியில் இல்லையே இங்கே இருக்குன்ட்டு. அப்போ வந்து காவலாளிகள்கிட்ட சொல்கிறாங்கன்னா அவரை வந்து அந்த வெள்ளி கதவு மாற்ற சொல்லி அது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி. அப்போ என்னென்னா சரின்னு சொல்லிட்டு போயிட்டார். ராஜா பேச்சை மீற முடியுமா? தலைவர் நம்ம இப்படியே தக் லைஃபாகவே போவோம். தலைவர் கதவை மாற்றிட்டார். அடுத்த உலா வரும்போது பார்த்தா தங்க கதவு இருக்குது, கதவை தங்கத்தில் செஞ்சுருக்காரு. அப்போ திருப்பியும் ஆளை விட்டு அனுப்புகிற ராஜா வர சொல்லு அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவர் பட்டினத்தார் வர்றாரு. அவரோட இயற்பெயர் பட்டினத்தார் இல்லை, அவர் இயற்பெயரை வச்சு கூப்பிடக்கூடாதுன்றதுக்காக பட்டணத்தில் இருந்தவரை பட்டினத்தார்னு கூப்பிட்ருக்கோம். நம்மளும் அதே மரியாதையில் பட்டினத்தார்னே கூப்பிட்றோம். அப்போ வராரு பட்டினத்தார், நான் வெள்ளி கதவு இருக்கக்கூடாதுன்னு சொன்னேனே. ஆமாங்க ராஜா, வெள்ளி கதவில் தங்கமாக மாற்றிட்டேன், தங்க கதவு தான் இருக்குன்ட்டு. ராஜாவுக்கு கோபம். கதவு மட்டும் இல்லை, கதவுக்கு வெளியே பந்தல் போட்டிருப்பாங்கல்ல, வந்தாங்கன்னா வெளியே. ஏன்னா அவர் வியாபாரி. எந்த அளவுக்கு வியாபாரின்னா அயல் நாடு, அவருடைய கதைகள்லேயே பார்த்தீங்கன்னா பல நாட்டில் சேர்ந்தவங்க அந்த பல வித்தியாசமான ட்ரெஸ்ஸுக்களில் இருக்கிற மாதிரிலாம் அதில் நிறைய ஃபோட்டோஸ் வரும். அரபிகளோ, அந்த காலத்தில் அரபிகளாக இருந்தாங்கன்னானே கேட்காதீங்க, இவரும் நான் பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, பட்டினத்தார் வந்து 10ஆம் நூற்றாண்டு தான் சரிங்களா. அப்போ அந்த டைமில் அரபிகள் இருந்தாங்க, பல சைனீஸ், பல உருவங்களில் இருக்கிற அந்த வர்ணங்கள்லாம் இருக்கும், அந்த புக்குங்கள்லையும் எழுதியிருக்கும், பல நாட்டுகள்லேருந்து வந்திருக்காங்க. அப்போ அவங்களாம் வந்தாங்கன்னா வெயிட் பண்ணுறது தான் பந்தல் போட்டிருப்பாங்கள்ல, அந்த பந்தல் முத்தாலேயே பந்தல் போட்டிருப்பாராம். முத்துன்றது ஒரிஜினல் முத்தாலேயே பந்தல் போட்டிருப்பார் பூம்புகார். அந்த ராஜா என்ன பண்ணுவார்னா கோவத்தில் அந்த பந்தலை கொளுத்திட்டு போயிடுவார். முத்தில் பந்தல் போட்டிருக்கு, அரண்மனையில் கூட இல்லை. அவங்க ராணி பார்த்தா என்ன பந்தல், ஸோ முத்து பந்தலை கொளுத்திட்டு போயிட்டார். கொளுத்திட்டு அடுத்த உலா வரும்போது பார்த்தா முத்து பந்தல் போயிடுச்சா என்ன, வைரத்திலேயே பந்தல் போட்டிருக்காராம். பந்தல் நம்ம வந்து அந்த சாமினா பந்தல் வந்து வைரத்திலே போட்டிருக்காராம். அப்போ தான் இந்த ராஜாவுக்கு புரிஞ்சுதான், ஓகே வெள்ளி கதவு எடுக்க சொன்னால் தங்க கதவு போட்டிருக்காரு, முத்து பந்தல் எடுக்க சொன்னால் வைர பந்தல் போட்டிருக்காரு, இவரெல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு போயிட்டு மன்னிப்பு கேட்குறாரு. இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டினத்தாரோடைய செகண்ட் பார்ட் வரும்ல அடுத்த இன்டர்வலுக்கு அப்புறம், அப்போ இதே ராஜா திருப்பியும் வருவார், அப்பவும் ஒரு தக் லைஃப் நடக்கும். அப்போ வந்து பட்டினத்தார் வந்து அவருடைய இன்னொரு ஸ்டைலில் தக் லைஃப் கொடுப்பாரு. ஸோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு செல்வந்தர். இப்போ நமக்கு வந்து இப்போ கப்பல் வச்சுருந்த யாராவது பேர் நம்மளுக்கு தெரியுமா? கப்பல் ஓட்டிய தமிழன் அவர். ஆனால் அவர் அந்த மனுஷன் அந்த கப்பலை வாங்கி அதை நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டார். வேறு யாராவது தெரியுமா நம்மளுக்கு சொந்தமாக கப்பல் வச்சுருக்கவங்க? இவர் அந்த காலத்தில் சொந்தமாக கப்பல் வச்சுருந்து வணிகம் பண்ணவர். அதுதான் சொல்கிறேன், குபேரர் தான். ஸோ என்னன்னா ரொம்ப வருஷம் ஆகுது, இவருக்கு வந்து பிள்ளைகள் பிறக்கலை. ஸோ அவர் வந்து மனுஷ பிறவி வச்சார். முன்னாடி என்னவா இருந்தான்றதுலாம் அவங்களுக்கு ஞாபகம் இருக்காதுல்ல. நார்மல் வாழ்க்கை, பிள்ளை பிறக்கலை, அவ்வளோ பெரிய செல்வந்தர், அடுத்த தலைமுறையை வணிகம் எடுத்துகிட்டு போகணும், என்ன பண்ண தெரியாமல் அழுது வேண்டும் போது தான் இன்னொருத்தர் கனவில் காவேரி பூம்பட்டினத்தில் வந்து சிவபெருமான் வர்றார். குளத்தாங்கரையில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தைய எடுத்து குழந்தைன்னு சொல்லி பட்டினத்தாருக்கே தத்து கொடு அப்படின்னு சொல்கிறார். ஸோ அவர் வந்து போயிட்டு அந்த குழந்தைய எடுத்து பட்டினத்தார்கிட்ட வந்து என் கனவில் இந்த மாதிரி கடவுள் சொன்னார், இந்த குழந்தைன்னு கையில் கொடுக்குறாரு. அப்போ பட்டினத்தாருக்கும் சிவபெருமானே எனக்கு குழந்தையாக பிறந்திருக்கான்ட்டு அந்த குழந்தைய வளர்க்குறாரு. குழந்தை அறிவாக வளருது, திறமையாக வளருது. அந்த குழந்தைக்கும் ஒரு வாலிப வயசு வரும்போது, ஒரு 16 வயசு எல்லாம் வரும்போது அந்த குழந்தைய கேட்குது, நான் வந்து வெளிநாடு போயிட்டு, நான் உங்களை மாதிரி வெளிநாடு போயிட்டு நானும் வியாபாரம் பண்ணிட்டு வரேன்னும் போது ஒரு கப்பல் கொடுத்து, கப்பலில் மக்களெல்லாம் உட்கார வச்சு இவரை கொடுத்து வியாபாரத்துக்கு ஏற்றி அனுப்புகிறார்.
போயிட்டு அங்கே நம்ம சொல்லுவாங்கள்ல, போனாங்கன்னா பல மாதங்கள் கழித்து தான் வராங்க. ஸோ பல மாதங்கள் கழித்து வராருன்னு செய்தி வருது. இவரும் தேடிட்டு போகிறாரு. அங்கே எல்லாரும் சிரிச்சிட்டு வராங்க. என்னென்னா, உங்கள் பையன் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த கப்பலை வந்து கொள்ளை அடிச்சிருவாங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் சோகத்தில் வருவாங்க, நிறைய பேர் சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. சோகத்தில் வரவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கப்பலை வந்து கொள்ளை அடிச்சிட்டாங்க, எதுவும் இல்லைன்னு. இவர் வந்து ஐயோ அப்போ என் பிள்ளைக்கு என்னாச்சு, எங்கள் பொருள் என்னாச்சுன்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, கிண்டல் பண்ண, உங்கள் பொருளுக்கு ஒன்றும் இல்லை, உங்கள் பையன் மூட்டையாக எடுத்தோம்னா சிரிச்சுனே சொல்லிட்டு வராங்க. என்னடா இப்படி சொல்லுவாங்க பார்த்தா அவர் பையன் வராரு. அவர் பையன் வந்து மூட்டை எடுத்து வராரு. என்னப்பா கொள்ளை அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்கன்னா, இல்லைப்பா நம்ம பொருள் இருக்குப்பா அப்படின்னு சொல்லி அது மூட்டையை கொடுக்குறாரு. சொல்லிவிட்டு போயிடுறாரு. மூட்டையை திறந்து பார்த்தா ஒரே தவிட்டால் செஞ்ச வரட்டியாக இருக்குது. தவிட்டுங்களால் செஞ்ச வரட்டியாக இருக்குது. இவர் வீட்டுக்கு எடுத்து வந்து பார்த்தோம்னா என்ன வரட்டி இருக்குது, இவன் வெளிநாட்டிலேருந்து வரட்டி எடுத்து வரதுக்கா போனான் அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து என்னென்னா அந்த தவிட்டு கீழே போடுறாரு. போட்டால் அது உள்ளேருந்து ஒரு மாணிக்கம், முத்து, எல்லா வைடூரியமும் கொட்டுது அந்த வரட்டியிலேருந்து. இவர் வந்து பையன் திட்டிடுறாரு. பையன் வந்து வெளியே நான் கொடுத்துட்டு நான் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. போகும்போது அவங்க அம்மா கையில் வந்து ஒரு சின்ன பெட்டி கையில் கொடுத்துட்டு அப்பா வருவார். அப்பா கோவத்தோடு வருவார். இதை கொடுத்துருன்னு சொல்லிட்டு பையன் போயிடுறாரு. அப்பா வந்து உடச்சி பார்க்குறாரு. பார்த்தா நவரத்னங்களாக இருக்குது. அங்கே இருக்கவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் பையன் வந்து எல்லா பொருளும் கொடுத்து வரட்டி வாங்கி வந்திருக்கான்னு சிரிக்கிறாங்க. விஷயம் என்ன நடந்திருக்குன்னா, வரட்டியில் தான் இவர் எல்லாத்தையும் மறைச்சி வச்சு வந்திருக்காரு. கொள்ளையர்கள் பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துன்னு போனவங்க வரட்டியை பார்த்து இதை நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டுருக்காங்க. கடைசியில் பார்த்தா எல்லாமே வரட்டியில் தான் இருக்கு. இவ்வளவு ஞானமாக என் பையன் அப்போ அறிவாளி, இவன் ஒருத்தன் தான் சம்பாதிச்சிருக்கான், இவன் தான் உண்மையில வணிகன்ற சந்தோஷத்தில் அவங்க ஒய்ஃப் கிட்ட சொல்ல போகிறார், என் பையன் வந்து முட்டாள் கிடையாது, அவன் தான் அறிவாளின்னு சொல்ல போகிறாரு. ஆமாங்க, நம்ம பையன் தான் அறிவாளிச்சு பாருங்கள், உங்ககிட்ட ஏதோ ஓலை கொடுத்துருக்கான், ஏதோ ஒரு பெட்டி கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. இது என்ன பெட்டி? அப்போ இதில் ஒன்று என்ன இருக்குன்னு ஆசையில், அந்த ஆசையில் பார்க்க போகிற உள்ளே ஒன்றும் என்ன செல்வம் இருக்குன்னு பார்த்தா செல்வம் இல்லை, ஒரே ஒரு ஓலை இருக்குது. அந்த ஓலை தான் நீங்கள் சொன்ன செய்யுள், காதர்ந்த ஊசியும் வருமா அப்படின்ட்டு. அது எதுவுமே வராது. காதர்ந்த ஊசி கூட அது யூஸே இல்லை, அது வராது. அப்படின்னா என்ன, இன்னும் நீ தேடி நீ என்ன பண்ண போகிற அப்படின்றது. அப்போ தான் அவருக்கு புரியுது, ஓ அப்போ எனக்கு வந்து பையனாக பிறந்த சிவபெருமான் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, எனக்கு பாடம் புகட்டதான் இது எல்லாமே நடந்திருக்கு. அப்போது எதுவுமே வராதுன்னா எனக்கு எதுக்கு செல்வம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே அந்த முத்து மாலை எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வெறும் துண்டை மட்டும் கட்டிட்டு வெளியே வந்துடுவார். அப்போ தான் இதுலேயும் நிறைய கிளை கதைகள் இருக்காங்க. அம்மா ஏன்னா பையன் இதுக்கப்புறம் வரப்போகுது, சிவபெருமான் அறிவு கொடுத்தாச்சு, கிளம்பியாச்சு, அடுத்து நீத வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தது. இப்போ அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ வந்து எனக்கு கொல்லி வைக்கணும், எனக்கு கொல்லி வைக்கும் போது கொல்லி வைக்காம நீ எப்படி போகலான்ட்டு அவங்க வாக்கு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், இதே ஊரில் இருப்பேன், அதாவது நான் எனக்கு செல்வம் வேண்டாம், நான் வெளியே வந்துடுறேன், இதே ஊரில் தான் இருப்பேன், உங்களுக்கு கொல்லியில் வச்சுட்டு பிறகு தான் நான் வெளியே போவேன் அப்படின்னு இந்த ஊரை விட்டு தாண்டுவேன்னு சொல்லிட்டு வெளியே வராது. அப்போது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க, அந்த அம்மா வந்து இடுப்பில் ஒரு மூட்டையில் வந்து அரிசியோ உப்போ கொட்டி வைப்பாங்க. அது என்றைக்கு அந்த மூட்டை அருந்து விழுதோ அப்போ நான் காலமாயிட்டேன்னு அர்த்தம், நீ அங்கே வரணும் அப்படின்ற அர்த்தம் மாதிரி ஒரு சிம்பாலிக்காக சொல்லுவாங்க. அவர் இடுப்புலேயே இருக்கும். அப்போ என்னென்னா இது எதுக்குன்னா, நிறைய பேர் வந்து என்ன சொன்னாங்க, பட்டினத்தாரை வந்து எல்லாமே இழந்துட்டாருன்னு சொன்னாங்க. இழந்தவங்களுக்கும் கொடுத்தவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இவர் வந்து கொடுத்துட்டு வெளியே வந்திருக்காரு. பாடல் சொல்லுவாங்க, அன்னை இட்டதி அடி வயிற்றிலே இறுதியா வந்து சொல்லி இதுக்கப்புறம் வரும். ஸோ இவர் வந்து இப்போ ஊராக இருக்காருல்ல, ஊர் இல்லை அந்த ஊருக்குள்ளேயே அங்கங்கே ஒரு இது மடம் மாதிரி இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு அந்த மண்டபத்தில் தான், அங்கே தான் எப்பயுமே உக்காந்துருப்பார். அந்த அம்மா காலம் ஆகிற வரைக்கும் அங்கே தான் அந்த மடத்தில் ஊரை விட்டு போகலை. அம்மா இறக்குற வரைக்கும் ஊரை விட்டு போகலை, ஆனால் வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இருக்கும்போது அந்த மண்டபத்தில் வந்து இதுக்கு நடுவில், அதாவது அன்றைக்கி நடந்தாங்க இன்றைக்கும் நடக்குது. இதெல்லாம் சில புக்குகளில் போட்டிருக்கோம், சில இதில் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி எழுதியிருக்காங்க. நான் படித்ததை சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம இதில் சொல்லுவாங்க, யாருமே இல்லை அனாதை இல்லைன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தான் சொந்தன்ற மாதிரி சொல்லுவாங்க. எனக்கு அந்த லீகல் ப்ரொசீஜர் தெரில, ஆனால் அந்த காலத்தில் அப்படி தான், யாருமே இல்லைன்னா அது வந்து கவர்மெண்ட்டுக்கு தான் போகணுன்ற மாதிரி இருக்கும். அவர் அது எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வரும்போது அவர் கணக்கு பிள்ளை இருக்கார். அவர் கணக்கு பிள்ளை கேட்பார், நீங்கள் வந்து பட்டினத்தார் கோவில் நம்ம ஒரு நாள் போவோம், அங்கே வந்து அந்த சரித்திரங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அவருங்க கேட்பாங்க, நான் என்ன பண்ணுறது, இப்போ புள்ள இல்லை, ஏன்னா புள்ள தான் சிவபெருமான், அவர் கிளம்பியாச்சு,
அடுத்து இதை நான் யாருக்கு கொடுக்கணும் என்ன பண்ணணும்? அவர் சொல்லுவார், எல்லாத்தையும் நான் விட்டுட்டேன், இதுக்கப்புறம் யாருக்கு நான் கொடுக்கணும்னு என்னன்னு எனக்கு எப்படி தெரியும்? உன் இஷ்டம், யாருக்கு கொடுக்கணுமோ கொடு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிடுவார். இவர் போயிட்ட பிறக்கும் பட்டினத்தார் ஒய்ஃபும் சரி கணக்கு பிள்ளை குடும்பமும் என்ன பண்ணுவாங்கன்னா அதை எடுத்து வரவங்களுக்கு அந்த கஞ்சி தருது, ஏழைங்களுக்கு கொடுக்குறதெல்லாம் நிறைய அன்னதானம் பண்ணாங்க. ஆனால் நம்மளதில் நிறைய பேர் வந்து அவர் இறந்துட்டாங்க, குடும்பமே வறுமையில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை. அவர் அதை சொல்ல, வைரத்தில் பந்தல் போட்டவருக்கும் தங்கத்தில் கதவு போட்டவருக்கும் அவ்வளோ சீக்கிரம் காலியாகாது. அவங்க ஊர் உலகத்துக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. அது என்னன்னா அந்த கணக்கு பிள்ளையை வந்து சிறை பிடிச்சிடுவார் ராஜா, சிறை பிடிச்சிடுவார். ஏன்னா யாரும் இல்லாத சொத்து இப்போ அது அரசாங்கத்துக்கு தான். ஏன்னா ராஜாக்கு அப்பத்துலேருந்து ஒரு கது, தங்கத்தில் கதவு வெள்ளியில் கதவு கண்ணு, யாரும் இல்லாத சொத்து எனக்கு தான் வரணும், நீ எப்படி செலவு பண்ணலான்னு சொல்லிட்டு அவர் ஆக்சுவலி ஜெயிலில் போட்டுருவாங்க கணக்கு பிள்ளையை. அதுக்கப்புறம் பட்டினத்தார்கிட்ட வந்து அந்த கணக்கு பிள்ளையோட ஒய்ஃபு பிள்ளைங்க வந்து சொல்லும் போது திருப்பியும் பட்டினத்தார் பேசி அவர் வெளியேற்ற வருவாங்க. அது ஒன்றும் சூப்பர். வெளியேற்ற மாட்டாங்க, கையை விலங்கு போட்டிருக்கோம். விநாயகருக்கு பாட்டு பாட கை விலங்கு உடஞ்சிரும் அந்த கணக்கு பிள்ளைக்கு. சரிங்களா? அந்த மாதிரி வந்தது. இன்னொன்று என்னென்னா அந்த ராஜாவுடைய தக் லைஃப், நம்ம முன்னாடி சொன்னோமா அந்த முத்து பந்தல்லாம், ராஜா திருப்பியும் வருவார். லயன் ஸ்குவாஷ் அசல் பழங்களில் இருந்து தயாரிக்கப்பட்ட ரியல் ஸ்குவாஷ். கூலா ஜோரா. நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். GT Holidays, South India's #1 travel brand. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.